மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 21. அஸ்விதாவிடம் பேசிவிட்டு முரளியும் சத்யாவும் தங்கள் அறைக்கு சென்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, மனசு நிறைவா இருக்கு. முரளியின் தோளில் சாய்ந்தவாறு அவர்கள் அறையில் சொல்லி கொண்டிருந்தாள் சத்யா. முரளியின் விழிகளோ கண்ணீரை சிந்திக்கொண்டு இருந்தன. அவன் மனம் வேறு ஒன்றை நினைத்து கொண்டு இருந்தது. அஸ்விதாவை வேணுவிடம் பேசச் சொல்லிவிட்டு வேணுவை பார்க்க, அவனோ எப்போதும் போல் கையை கட்டி கொண்டு அமைதியான புன்னகையோடு முரளியை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அந்த பார்வை அவனை கொன்றது. தன் நெஞ்சின் மேலிருந்த சட்டையை கசக்கி பிடித்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான் முரளி. அப்போது கதவை தட்டி நித்யாவும் வேணுவும் அனுமதி பெற்று உள்ளே வந்தனர். முரளியை பார்த்த நித்யா வேணுவிடம் கோபமாக கோரினாள். பாருங்க, நான் தான் சொன்னேன் இல்லை என்றாள். இருமா என்று விட்டு முரளியிடம் வந்தான் வேணு. முரளியின் முன்னே மண்டியிட்டு அமர்ந்து, அண்ணா என்ன இது என்றவாறே அவன் கண்ணீரை துடைத்து விட்டான். அஸ்வி பேசினாளாடா என்றான் உடைந்த குரலில். அதெல்லாம் எல்லார்கிட்டையும் பேசியாச்சு, நித்யா கோபமாக கோரினாள். இப்போ எதுக்கடி இப்படி கோபப்படுற என்ற சத்யாவை அவள் முறைக்க, சத்யா வாயை மூடிக்கொண்டாள். அண்ணா என்ன இதெல்லாம், எதுக்கு இப்போ இவ்வளவு கண்ணீர் என்று மீண்டும் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே கேட்டான் வேணு. அவன் கன்னம் தாங்கி கேட்டான் முரளி. வேணு, உனக்கு வருத்தமா இல்லையா? என் மேலே கோபம் வரலையா? மாமா என்றாள் நித்யா கோபமாக. இரு நித்தி என்று அவளிடம் அழுத்தமான பார்வையை வைத்து அதட்டினான் வேணு. அதற்கு மேல் அவள் ஒன்றும் பேசவில்லை. மீண்டும் புன்னகையோடு முரளியை பார்த்து கூறினான். எனக்கு என்ன அண்ணா வருத்தம், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன மனுஷன்டா நீ என்ற முரளி அதற்கு மேல் முடியாமல் வேணுவை அணைத்து கொண்டு உடைந்து அழுது விட்டான். அண்ணா ப்ளீஸ் அழாதீங்க, எதுக்கு இப்படி அழறீங்க? நான் தப்பு பண்ணுறேனா வேணு? உங்கள் குழந்தைங்கள உங்கள் கிட்ட இருந்து பிரிக்கிறேனா? உடைந்த குரலில் சிறு பிள்ளை போல் அழுகையினுடைய கேட்டான். சத்யாவின் முகம் மாறிவிட்டது. அவளுக்கு புரிந்து போனது. எதுவும் பேசாமல் கொஞ்சம் நகர்ந்து சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். முரளியின் கேள்வியில் நித்யாவிற்கு கோபம் வந்தது. ஆனாலும் வேணுவிற்கு பயந்து அமைதியாக வாயை மூடிக்கொண்டு நின்றிருந்தாள். வேணுவோ கொஞ்சமும் கோபம் கொள்ளவில்லை. புன்னகையோடு தன் அண்ணனின் முதுகை தடவி ஆறுதல் தந்தவன், யாரு அண்ணா அப்படி சொன்னா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே என்றான் இயல்பாக. அவனிடம் இருந்து விலகி புலம்ப ஆரம்பித்தான் முரளி. இல்லை, எனக்கு தெரியும், உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சரி அண்ணா, அதில் என்ன தப்பு இருக்கு? இப்போதும் மென்மையாகவே கேட்டான் வேணு. தப்புதாண்டா, உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களை தான் பிடிக்கணும், என்ன ஏன் பிடிக்குது? இப்படியே போனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் வருத்தப்பட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டால் அப்புறம் என்னால் தாங்க முடியாது. அப்படியெல்லாம் இல்லை அண்ணா, நாங்கள் யாரும் வருத்தப்பட மாட்டோம். இல்லை வேணு, உனக்கு தெரியாது. இதுக்கு தான், இந்த பிரச்சனைக்கு தான் உங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருக்கணும்னு நினச்சேன். தனியாக போனேன். சத்யா ஆசைப்பட்டான்னு திரும்பவும் இங்கே வந்தது தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். தன் தலையில் அடித்து கொண்டு புலம்ப ஆரம்பித்து விட்டிருந்தான் முரளி. இல்லை அண்ணா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. வேணு மெல்ல சமாதானம் செய்ய முயற்சித்து கொண்டிருக்க, அவன் வார்த்தைகள் முரளியின் மூளையை எட்டாமல் நின்றுவிட ஆரம்பித்திருந்தன. அவன் தன் போக்கில் புலம்ப ஆரம்பித்து விட்டான். தன் தலையை அழுத்தி பிடித்து அவன் பேச ஆரம்பித்து விட, அவசரமாக கையை எடுத்துவிட்டு, அண்ணா போதும் என்று கெஞ்ச ஆரம்பித்தான் வேணு. இப்பொழுது அவன் வார்த்தைகள் முரளியின் காதுகளையே எட்டாமல் முரண்டு பிடிக்க ஆரம்பித்தன. பயந்து போனாள் நித்யா. என்னங்க, பிரியாவை கூட்டிகிட்டு வந்துடவா? எனக்கு பயமாக இருக்குங்க, ப்ளீஸ் மாமாவை யோசிக்க விடாதீங்க. வேணுவிற்கும் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும், இருமா பார்க்கலாம் என்று விட்டு எழுந்து முரளியின் அருகில் அமர்ந்து அவனை தன்மேல் சாய்த்து கொண்டான். அண்ணா ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க, போதும் என்று கெஞ்சினான். சில நிமிடங்கள் முரளியை சமாதானப்படுத்த முயற்சி செய்தும் அவனுடைய முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தன. முரளியின் நிலை இன்னும் மோசமாக சென்று கொண்டிருக்க, வேறு வழியின்றி வேதனையோடு நித்யாவிடம் தலையசைத்தான். அவள் வேகமாக பிரியாவை அழைத்து வரச் சென்றாள். நித்யாவும் பிரியாவும் வேகமாக முரளியின் அறைக்குள் நுழைவதை பார்த்த ஆதி வலியோடு பெரியப்பா என்று உச்சரித்தான். பிரியாவை தொடர்ந்து எல்லோரும் அங்கே செல்ல ஆரம்பித்தனர். கூடத்தில் தன் பார்வையை செலுத்தினான் ஆதி. எப்போதும் போல் அங்கே தரையில் வரிசையாக மெத்தைகள் போடப்பட்டு இருந்தன. முதல் மெத்தையில் அபினவ் அமர்ந்திருக்க, இரண்டாவதில் அர்ணவ் அமர்ந்திருந்தான். மூன்றாவது ஆதியின் மெத்தை. அங்கே சென்று அமர்ந்தான் ஆதி. அவனுக்கு அடுத்த 2 மெத்தைகளில் ஆதர்ஷும் அனன்யாவும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். அனன்யாவிற்கு அடுத்து அக்ஷராவும் அவளுக்கு அடுத்து அன்விதாவும் அமர்ந்து எல்லோரும் முரளியின் அறையையே வருத்தமான பார்வையோடு பார்த்து கொண்டு இருந்தனர். அங்கே எழுந்து செல்லலாமா என்று யோசித்து கொண்டிருந்த அன்விதா ஆதியின் பார்வையில் அமைதியாகி விட்டாள்.
முரளியின் சத்தம் அறையை தாண்டி அவர்களை தீண்ட அதனை கேட்க முடியாமல் அன்விதாவும் அக்ஷராவும் ஓடி வந்து ஆதியின் அருகில் அமர்ந்து கொண்டனர். ஏற்கனவே அர்ணவ் ஆதியின் இடது கையை கட்டி கொண்டு அவன் தோளில் சாய்ந்திருந்தான். அபியும் இப்பொழுது ஆதியின் அருகில் வந்து அமர்ந்தான். அண்ணா, பெரியப்பாவுக்கு எப்போ சரியாகும்? அக்ஷரா கேட்டாள். தெரியல என்றான் மெல்லிய குரலில். இந்த அஸ்வி அக்கா ஏன் தான் இப்படி பண்ணாலோ என்று சலித்து கொண்டான் அபி. சும்மா இரு அபி, அவளுக்கு என்ன தெரியும்? காலேஜ் ஹாஸ்டலில் படித்தா, அப்புறம் வேலைக்காக சென்னை போயிட்டா, அப்புறம் அப்படியே கல்யாணம் பண்ணி அத்தான் வீட்டுக்கு போயிட்டா. பெரியப்பாவோட சுச்சுவேஷன் அவளுக்கு எப்படி டீப்பாக தெரியும்? அன்வி அபியை கண்டித்தாள். மற்றவர்களின் மனதை புரிந்து பேசும் தங்கையை மெச்சுதலாக பார்த்தான் ஆதி. எப்போதும் அவள் அப்படித்தான், மிகவும் பக்குவமான பெண். அவளை பற்றி நினைக்கையில் அவனுக்கு எப்பொழுதும் கர்வம் தேங்கி நிற்கும். அண்ணா, பேசாம நாம எல்லோரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா பெரியப்பா சரியாயிடுவாரா? அர்ணவ் அப்பாவியாக கேட்டான். டேய், பைத்திய மாதிரி பேசாதடா என்று அவனை கண்டித்தான் ஆதி. அண்ணா, அவன் கேட்கறதுல என்ன தப்பு? நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நாம எல்லாரும் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டுக்கு போயிடலாம். இல்லை அன்வி, நீ சொல்றது தப்பு. நீயும் அபியும் வளர்ந்துட்டீங்க. அர்ணவ் அக்ஷரா 2 பேருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி. ஆனா இவங்களை பத்தி யோசிச்சு பாரு, இன்னும் குழந்தைங்கடா என்று ஆதர்ஷையும் அனன்யாவையும் காட்டி கூறினான். அப்போ என்னதான் அண்ணா பண்றது என்றாள் அக்ஷரா. தெரியல, நாம பெரியப்பா கிட்ட பேசவே கூடாதா? கண்கள் நீரை சிந்திய வர்ணம் அர்ணவ் கேட்க செல்லமாக அவன் முதுகில் ஒரு அடி வைத்தான் அபி. ஐயோ கடவுளே, இவனை என்னதான் பண்றது? அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட். நீ மட்டும் ஏண்டா உன் அப்பா மாதிரியே இருக்க? எதையும் புரிஞ்சு நடந்துக்கிற பக்குவம் அவன்கிட்ட தான் சின்ன வயசுல இல்லை. அதே மாதிரி தான் நீயும் இருக்க. இப்படி அம்மா சொல்றப்போ எல்லாம் புரியல அண்ணா, இப்போதான் புரியுது என்று தலையில் அடித்து கொண்டாள் அன்வி. அர்ணவின் கண்களை துடைத்து தன் மார்பில் சாய்த்து கொண்டான் ஆதி. இங்க பாரு அர்ணவ், இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காத. நீ எப்பவும் போல இரு, சரியா? அண்ணா சொன்னா கேட்பதானே? என்று தலையை ஆட்டினான். சரி, படுத்துக்கோ, தூங்கு என்று அவனை படுக்க வைத்துவிட்டு தன் கண்களை மூடி சாய்ந்து கொண்டான் ஆதி. அவனுக்கு ஆயாசமாக இருந்தது. பெரியப்பாவின் நிலை முள்ளில் விழுந்த சேலை மாதிரி. பத்திரமாக கையாளாவிட்டால் பாதிப்பு அவருக்குத்தான். அவரை விட்டு நாங்கள் விலகினாலும் பிரச்சனை, மிகவும் நெருங்கி இருந்தாலும் அது அவர் மனதை பாதிக்கிறது. நானும் அன்வியும் அபியும் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது போல் இந்த குழந்தைகளால் முடியுமா? என்னதான் செய்வது? டாக்டரிடம் அழைத்து சென்று காட்டியாகிவிட்டது. அந்த விளங்காத தூக்க மாத்திரைகளையே திரும்ப திரும்ப கொடுக்கிறார்கள். மற்றபடி எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்பொழுதெல்லாம் மாத்திரைகள் அவருக்கு கேட்பதில்லை, ஊசியில் வந்து நிற்கிறது. எப்படியே சென்றால் அவர் உடல் என்ன ஆவது? கடவுளே, ஏன் இந்த சோதனை? அவர் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு அவர் சரியாகணும். என் பெரியப்பாவை சரி பண்ண முடிகிற அளவுக்கு வலிமை யாருக்கு இருக்கு? அவங்கள சீக்கிரம் அனுப்பி வை. மனதிற்குள் இறைவனிடம் மன்றாடினான். விழுப்புரம் காமராஜர் சாலை. தன் ஸ்கூட்டியில் வந்து கொண்டிருந்தாள் அவள் மிருணாளினி. அந்த பெரிய பிளாசாவை தாண்டும் முன் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டாள். சினிமா பார்த்துட்டு வர கூட்டம். இந்த வீக்கெண்டுனாலே இதுதான் தொல்லை. சலித்து கொண்டாள். ஒரு குட்டி மால் போன்ற அந்த பிளாசாவிலிருந்து வெளியேறிய வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தாள். குடும்பத்தோடு சந்தோஷமாக படம் பார்த்துவிட்டு செல்பவர்களை கண்டு அவளுக்கு எரிச்சல் தான் வந்தது. இந்த உலகத்துல என்ன தவிர எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க போல. அப்படி என்னதான் இருக்கோ இந்த சினிமாவில்? பார்த்து என்னத்தை கிழிக்க போறாங்க? தனக்குள் சொல்லி கொண்டாள். இதுபோல் குடும்பமாக செல்பவர்களை பார்க்கவே அவளுக்கு பிடிக்காது. இந்த உலகத்தில் அவள் வெறுக்கும் வார்த்தை ஒன்று உண்டு என்றால் அது சொந்தம் என்னும் வார்த்தைதான். என்னதான் அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவள் கண்கள் தானாக அங்கேதான் சென்றன. அவர்களை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மனதில் பொறாமை வளர ஆரம்பித்தது. அது மனதில் தீயாக கொழுந்து விட்டு எரிய தொடங்கிவிட்டது. இந்த சொந்தக்காரங்கனாலே டார்ச்சர் தான். எல்லாம் வேஷம், நடிப்பு. எவனுக்கும் உண்மையா பாசம் வைக்கவே தெரியாது. உதட்டுக்குள் முணுமுணுத்தாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.